வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் நம்மளுடைய நேயர்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஒருத்தருடைய வீடியோவை அனுப்பிச்சிட்டு இது உண்மைதானா அப்படின்னு கேட்டாங்க. ஒருத்தர் அனுப்பிச்சார், விட்டேன். 2 பேர் 3 பேர் 4 பேர் அப்படிங்கும்போது சரி யார் தான் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சட்டை போட்டிருக்காரு பார்த்தீங்களா, இவர் தான். ஷீரடிபுரம் நானு பாபா அப்படிங்கிறது தான் இவருடைய பேர். இவர் யார் என்னன்னு பார்க்கும்பொழுது யூடியூப்பில் ஒரு சேனல் வச்சுருக்காரு, ஸ்ரீ குருஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேனல் வச்சுருக்காரு. இவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டன்ட் தவிர இந்த யாக வேள்வி அதெல்லாம் நடத்துறது இதெல்லாம் பண்ணுறாரு போல். அப்படி என்ன தான் சொன்னார், நம்மளுடைய நேயர்கள் வந்து இதுக்கு கொடுத்து இது வந்து உண்மைதானா அப்படின்னு கேட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுத்தேன். பின்ன அவர் சொன்னக்கூடிய ஒரு சில விஷயங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது ஒரு சில வீடியோஸ் எல்லாமே இருந்து நான் இன்னும் எதுவும் பார்க்கல. பிகாஸ் உங்கள் கூட சேர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு விருப்பமும். அவர் என்ன சொல்கிறாருன்னு தான் கேட்போமே இல்லைங்களா. ஃபஸ்ட்டு இப்போ இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வீடியோ வந்து இப்போ நம்ம பார்க்கலாமா? டன். கர்மா தான். பாவம் பண்ணவனுக்கு தான் கல்யாணம் நடக்கும், ரொம்ப பாவம் பண்ணவனுக்கு தான் குழந்தை பிறக்கும். எங்க தாத்தாவே சொல்லியிருக்காரு, நான்லாம் 16 குழந்தை பெத்தண்டா அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவு பாவமாடா பண்ணிட்டு வந்தீங்க. இந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் இந்த வாரிசுகள் உருவாருது. இறந்து இந்த கல்யாணம் அதாவது குழந்தைகள் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கர்மத்தை கழிப்பதற்காக குழந்தைகள் பெற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறது ஐயாவனுடைய கூற்றாக இருக்குது. நிறைய குழந்தைகள் இருந்தால் நிறைய பாவம் செய்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும் பொழுது கல்யாணமே ஆகாமல் இருக்கக்கூடியவர்கள், கல்யாணம் ஆயும் பிள்ளை பேர் இல்லாதவர்கள், அவர்கள் எல்லாமே வந்து எந்த விதமான பாவமும் செய்யாதவர்களா, இல்லை அவர்கள் செய்த பாவத்தை கழிப்பதற்கு வேறு யாருமே இல்லாமல் போயிடுவாங்களா இல்லைங்களா? அப்படி பிள்ளை செல்வம் இல்லாதவர்கள் இல்லை திருமணம் ஆகாதவர்கள் அப்படிங்கிறவங்க இந்த உலகத்தில் மட்டமான அயோக்கியனாக கூட வாழ்ந்துக்கிட்டு அவர்கள் வந்து காலம் சென்று இருந்திருக்கலாம். இப்போ அவர்கள்லாம் எந்த கணக்கில் கொண்டு எழுத? நம்முடைய பாவத்தையோ நம்மளுடைய கர்மத்தையோ யாராலும் கழிக்க முடியாது. அதை அவரவர் கழித்து கொள்வது மட்டுமே. என் சந்ததி, அதாவது என் ரத்தம், என்னுடைய ஜீன் இருக்குது பார்த்தீங்களா, என்னுடைய டிஎன்ஏ, அதான் என்னுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்னுடைய வம்சம் தழைக்க வேண்டும். நான் ஒருத்தன் இங்கே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அது தழைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விருப்பத்தினால ஒரு ஆண் ஒரு பெண்ணை நாடுகிறான். சரிங்களா? ஏன்னா ஆண்கிட்ட இருந்து தான் அந்த ஜீன் போக போகுது. அந்த ஆண்ணால் மட்டும் குழந்தை பெற்றுக்க முடியாது. அப்போ அதற்கு ஒரு பெண் தேவைப்படுது. இவர்கள் இருவரும் ஒரு அக்ரிமெண்ட், லெட்ஸ் கெட் இன் டு அன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு போகிறாங்க. நான் உனக்கு நேர்மையாக இருப்பேன், நீ எனக்கு நேர்மையாக இரு. அப்படின்னு சொல்லி they are getting into an agreement which is called as marriage. சரிங்களா? இந்த அக்ரிமெண்ட் மூலமாக இந்த ஆணுடைய அந்த ஜீனை வந்து அந்த பெண் வாங்கிட்டு இந்த வம்சத்தை தலைப்பதற்காக அவள் வந்து பேருதவியாக நிற்கிறாள். இதுதான் வந்து ஒரு ஆக்சுவல் ஃப்ளோ ஆஃப் லைஃப். ஏன் ஆம்பளை எப்போ பார்த்தாலும் அந்த கில்பான்ஸ் புத்தியிலேயே இருக்கான்னு சொன்னால் நேச்சர் அப்படி தான் படைச்சிருக்கு, வேறு வழி இல்லை. பெண்ணுக்கு வந்து ஒரு 45-50 வயசு ஆகும்பொழுது அந்த கருத்தரிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை குறைந்துக்கிட்டே வந்து ஒரு கட்டத்தில் நின்றோம், விச் இஸ் கால்ட் அஸ் மெனோபாஸ் இல்லைங்களா. ஆனால் ஆணுக்கு அப்படி இல்லை. 60-65 வயசுக்கு மேலே ஆனாலுமே அவர்களால் அந்த அடுத்த சந்ததியை அவர்களால் உற்பத்தி செய்ய முடியும். முந்தைய காலங்களில் ஏன் பல மனைவிகள் அவர்களுக்கு இருக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், அன்றைக்கி நிறைய போர் இருக்கும். இந்த ஆண் அப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருப்பான். நிறைய என்ன சொல்கிறது, ஆபத்து அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். சீக்கிரம் ரீப்ரொடியூஸ் பண்ணி, இப்போ ஒரு பெண் கருத்தரிக்கிறாள்னா அந்த கரு உருவாகி அது வளர்ந்து வெளியே வரக்கு ஒரு வருஷம், பின்ன அவளுடைய உடல் மறுபடியும் தயாராகிறதுக்கு இன்னொரு 1 வருஷம். 2 வருஷ காலம் போச்சு. அவன் ஒரு குழந்தைக்கு 2 வருஷ காலம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும். இப்போ பெண் கட்டு ஒரு 4-5 பொண்டாட்டியை. அன்றைக்கு ஆண்களினுடைய எண்ணிக்கை குறைவாகவும் பெண்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் இருந்தது. எல்லா மனையாளையும் நல்லபடியாக வைத்திருக்க வேண்டும்ங்கிறது ஆணுக்கு ஒரு இலக்கணமாக கொடுக்கப்பட்டது. இப்படி தான் வந்து அந்த மாதிரி பழைய காலங்களில் வாழ்ந்தார்கள். இன்றைக்கி அதற்கு உண்டான தேவை இல்லை அப்படிங்கிறதுனால அரசாங்கம் தேவையில்லாமல் உள்ள மூக்க நுழைச்சி அதுக்கு நம்மளுக்கு பண்ணினது தான் வேலைன்னு பாருங்களேன். அந்த மாதிரி வரும்பொழுது இன்றைக்கி ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி மாறிப்போச்சு. அதையும் ஒரு கட்டத்தில் எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வந்தது. ராமாயணத்தில் ராமர் கதை வந்ததுன்னு பாருங்களேன். இப்படி தான் இது ஒரு மாதிரி இது சுற்றி இந்த கதையை தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால் என்னுடைய கர்மத்தை கழிப்பதற்காக என்னுடைய பிள்ளையானா அப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அது தவறு அப்படிங்கிறத நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்குவோம். அடுத்தது இப்போ அவருடைய அந்த ஷார்ட்ஸ் இது இருக்குது பார்த்தீங்களா, அவருடைய சேனலுக்குள்ளே அந்த ஸ்ரீ குருஜி அப்படின்னு சேனலுக்குள்ளே வரும்பொழுது இந்த அக்கா வந்து நிறைய கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு என்ன இது பண்ணுறாங்க, அந்த ஹேஷ்டேக் என்ன போட்டிருக்காங்கன்னா திருமண தடை அப்படிங்கிறத ஹேஷ்டேக்காக போட்டிருக்காங்க. இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம்.
மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து. நீங்க இங்க இருந்து பக்கத்து ஊருக்கு போனா நீங்க யாருன்னே தெரியாது. அப்ப எவனோ ஒருத்தனுக்காக உயிரை விட்ட இவன் புத்திசாலியா முட்டாளா? எதையோ நினைச்சு யாருக்காகவோ நம்ம வாழற வாழ்க்கையே கிடையாது. கொஞ்ச நேரம் மன உளைச்சலால நீங்க செய்யற தவறுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையே கெட்டதா மாத்திரும். மானம், மரியாதை, ரோஷம், சூடு, சொரண பார்த்தவன் வாழ்க்கையில ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. அவ்வளோதான் போல. ஸோ ஒரு நூல் எடுத்துக்காட்டிலே சொல்லட்டுங்களா? கருட புராணமே செஞ்சு ரீசெண்டாக படித்ததுனால சொல்கிறேன். கருட புராணத்திலே பார்த்தோம்னா, தன்னை தற்காத்து கொள்ள முடியாத ஒருத்தனுக்கு பாதுகாப்பாக ஒருத்தன் சென்று நின்று, அதாவது இன்றைக்கி வந்து போலீஸ்காரங்க, ஆர்மி பீப்புள் அப்படிங்கிறதவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இது அவங்க 2 பேர் தான் இல்லைங்க, நீங்களும் நானும் கூட. ஒரு இடத்துல அநீதி நடக்குது, ஒரு ஆணையோ யாரோ ஒருத்தங்க துன்புறுத்துறாங்க, இல்லை ஒரு பெண்ணையோ ஒரு குழந்தையோ யாரோ ஒருத்தங்க துன்புறுத்துறாங்க, அவர்களை தற்காத்து கொள்ள முடியாத சூழலில் இருக்காங்க. உங்களால் அதற்கு சென்று ஏதாவது ஒரு தீர்வு செய்ய முடியும்னு அந்த இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு மரணத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வந்துடுச்சு, சரிங்களா? இப்படி இறந்தவர்கள் மக்கள் பார்த்துட்டு இவன் யாரா பைத்தியாரன் இங்கே வந்து தேவையில்லாமல் செத்து போயிட்டான்னு மக்கள் சொல்லலாம். ஆனால் உங்களோட எண்ணம் என்னவா இருந்தது? அவர்கள் தங்களை தற்காத்து கொள்ள முடியாதவர்களாகவோ இருக்கக்கூடிய காரணத்தினால நான் போய் என்னால் இயன்ற உதவியை செய்கிறேன்னு போனீங்களே, இது உங்களுடைய ஆன்ம வளர்ச்சியை காட்டுது. அந்த இடத்துல யாருமே முன்வராத பொழுது அந்த இடத்துல உங்களுடைய மனம் அந்த ஐயோ பாவங்க அநீதி நடக்குதுன்னு முன்ன சென்றவங்க பார்த்தீங்களா, இது இந்த பூவுலக வாசிகள் முட்டாள்னு உங்களை சொல்லலாம். ஆனால் மேலுலகத்தில் உங்களை அப்படியே விழாக்கோலம் இது பண்ணி கொண்டாடுவாங்க. யமதர்மன் இவர்களுக்கு எனக்கு சரியாக ஞாபகம் இருக்கிறது சரிதான் அப்படின்னு சொன்னால், வெஸ்ட் சைடு, கிழக்கு தெற்கு தானே, தெற்கு பக்கம் தான் அனுப்புவார்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உயிர் நீத்தவர்களுக்காகவே உன்னதமான ஒரு இடம் அவர்களுக்காக கொடுக்கப்படுமா. அந்த ஆன்மா வந்து பயா நிம்மதியாக இருந்துட்டு வாயா, அடுத்த பிறப்பு எடுக்கிற வரைக்கும் இப்போ சந்தோஷமாக இருந்துட்டு வா, நீ உன்னதமான ஒரு நிலை அடைந்தவன், நீ மரியாதைக்குரியவன், இப்போ நீ அந்த இடத்துக்கு செல்ல வேண்டியவன், நீ அங்கே போய் நிம்மதியாக உன்னுடைய காலத்தை கழித்து இன்னும் நல்ல பாடத்தை படிச்சுட்டு திருப்பி வா அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைக்கப்படுவார்கள்ங்கிறது நான் சொல்லலை, கருட புராணத்தில் இருக்குது, வரும் நம்மளுடைய எண்ணத்துலேருந்து நண்பனி சேனலில் வரும், இதெல்லாமே சொல்கிறேன். ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது பூவுலகவாசிகள் இவர்களை முட்டாள்னு சொல்லலாம். ஆனால் நம்மளுடைய ஆன்மூலகம் இறந்த அந்த ஆன்மா மேலே போகும்பொழுது அவர்கள் உன்னதமானவர்களாக கருதப்படுவார்கள், சரிங்களா? சொல்லப்போனால் நம்மளுடைய கலாச்சாரமே பிறரை துன்புறுத்தாதே, பிறர் துன்பம் ஏற்படும் பொழுது முன் சென்று அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுன்னு சொல்லக்கூடியது தான் நம்மளுடைய கலாச்சாரமே. தலைவர் அது அப்படியே வெட்டி வேஷம் அப்படின்ட்டாரு. எனவே சரி, அடுத்து ஒரு ஷார்ட்ஸ் போமா. நான் நீண்ட நாளாக ஒரு வீட்டில் இருந்தேன், காலை மாலை பூஜை செய்வேன், இப்போ புது வீடு மாறிட்டேன். நீங்கள் செய்த பூஜையுடைய பலன் முழுவதும் உங்களுக்குண்டானது. எங்க போகும்னா உங்களுக்குள்ளேயே உறைஞ்சிருக்கும். அது கரெக்டான ஒரு குரு உங்களுக்கு இருந்திருந்தா சொல்லியிருப்பாரு. அந்த ஆறாசக்தி அந்த வீடு ஃபுல்லா பரவ ஆரம்பிக்கும். பூஜைகளுடைய தாத்பரியம் அதுதான். வீடு அம்சமா அமைய என்னோட ஆசீர்வாதங்கள். ஓகே, இது கரெக்ட், இதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. பட் 2 வகையாக அதை மாற்றலாம். இப்போ நான் வந்து என்னோடய வீட்டிலிருந்து நான் சரியான பூசை முறையை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னோட வீடு வந்து நல்லபடியான ஒரு ஒரு மங்களகரமாக இருக்கும். அது வந்து என்னை நல்லபடியாக வச்சுருக்கோம், என்னுடைய குடும்பத்தையும் வச்சுருக்கோம். நம்மளுடைய மனோநிலை நல்லா பறந்து விரிஞ்சு நம்ம சக்தி வாய்ந்ததாக இருந்தோம்னா நம்மளுடைய உற்றார் சுற்றம் அந்த ஊர் முழுக்க நல்லதாக இருக்கக்கூடிய அளவுக்கு பண்ண முடியும். பட் அந்தளவுக்கு நம்ம வந்து ஒரு முதிர்ந்த ஒரு நிலையில் இருக்கணும், சரிங்களா? ஸோ இதில் இவர் சொல்கிறது சரி, இது நம்ம குடும்பத்திற்காகவும் நமக்காகவும் அது பயன்படுங்கிறது உண்மை. ஆனால் இதே பூசை முறை பிறரை எண்ணி அவர்கள் நல்லா இருக்கணும்னு நம்மளால் செய்ய முடியும். அப்படி நாம் செய்யக்கூடிய, இப்போ தாய் தந்தையர் இருக்கார்லையே, என்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறோம் இல்லையா? ஸோ நம்மளுடைய வேண்டுதல் முழுக்க முழுக்க அவர்களையே சென்று சேரும். அந்த மாதிரியும் பண்ண முடியும். இது இவர் சொல்கிறது சரி, நோ இஷ்யூஸ். என்னால் எந்த ஒரு முடிவையுமே நிதானமாக எடுக்க முடியல. தாமஸ் ஆல்வா எடிசன் யார் பேச்சும் கேட்கல. ஒரு டிசிஷன் நீங்க எடுத்து அந்த காரியம் தோல்வி அடையணும். உலக மகா முட்டாள்தனமான ஒரு தப்பு பண்றாங்க. குதிரை பார்வை போல நேர்பார்வையில் உங்களை தவிர இந்த உலகத்துல புத்திசாலி யாருமே கிடையாது. திட்டவங்க கூட கடைசி வரைக்கும் வரமாட்டான். ஒரு திமிரு வரும்ல, கண்ணை மூடிக்கிட்டு ஓடணும். பயந்தவன் வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. நீங்க வெற்றி அடையணும் முயற்சி பண்ணிட்டீங்கன்னா ஓட ஆரம்பிச்சு. மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்கு வேணா ஓகே, பட்
எடுத்த காரியம் செய்த காரியம் வெற்றி அடைந்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்தில் சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த ஒரு விஷயம். இதை நம்ம யோகா வாசிஷ்டமில் பார்த்துருக்கோம். ஏன், எப்போ, எப்படி அப்படின்னு கேட்கும்பொழுது இதுக்கு திருக்குறள்லேயே ஒரு குறள் இருக்குங்க. அந்த குறளை மறந்துட்டேங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை சரியாக சிந்தித்து அந்த காரியத்தை அலசி ஆராய்ந்து சூழலை புரிந்து கொண்டு பின் அந்த காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியம் 100% வெற்றி அடைந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்திலையும் நம்மளுடைய பெரியவர்களும் சொல்லிக் கொடுத்தது. சும்மா கண்ணு மண்ணு தெரியாமல் ஓடிட்டு ஆயுசு பூரா ஓடியே சலிச்சவங்க எத்தனை பேர் உண்டு. அதை பண்ணி பார்த்தாங்க முடியலைங்க, இதை பண்ணி பார்த்தாங்க முடியலைங்க, நமக்கு விதியே இப்படித்தாங்க இப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் ஜோசிகாரர் இன்னைக்கு வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. மாந்திரிகவாதி இந்த ஹோமகுண்டம் போடுறவங்கள வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. நாம் சரியாக ஒரு செயலை செய்வதற்கு முன்னதாக தெளிவாக முடிவு பண்ணி இறங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் தோல்வி ஒரு காலத்திலும் அடையவே அடையாது அப்படிங்கிறதுல நம்ம வந்து நல்ல உறுதிப்பாங்கோட நம்ம வந்து தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும். சும்மா கண்மூடித்தனமாக ஒரு காரியத்தை செஞ்சு பயன் இல்லை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரே ஒரு வீடியோ பார்க்கலாம் என்ன சொல்கிறாருன்னு. நம்ம ஜபமோ தியானமோ செய்யறதால இந்த ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஜபம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தியானம்ன்றது அப்படியே கான்ட்ரவர்சி வேற. இந்த உலகத்துக்கு நீங்க எதுக்காக வந்தீங்களோ நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எதுவும் செய்யாம சும்மா இருக்கிறதுலே கஷ்டமான வேலை அதுதான். உங்களுடைய வாழ்க்கையை மாத்திடும். அன்னைக்கு வாழ்க்கையை வாழணுமே, வாழறதுக்கு உண்டான வழிமுறை தேவையில்ல. ஓகே, அது ஏதோ ஷார்ட்ஸை வந்து கொஞ்சம் இதாக கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க போல். அவர் ஜபத்திற்கும் தியானத்திற்கு உண்டான விளக்கம் சொல்லவே இல்லை. ஜெபம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதையோ மனசில் நினச்சி அதற்கு வந்து ஒரு மந்திரம் அப்படிங்கிறத ஒரு உருவாக ஒரு பொருளாக எடுத்து அதை உருவேற்றி நமக்கு வேணுங்கக்கூடிய காரியத்தை செய்கிறது. தியானம் அப்படிங்கிறது எண்ணமற்ற நிலையில், அதுவும் ஆத்ம விசாரணை செஞ்சு ஏற்கனவே மனம் ஒடுங்கின நிலையில் இருக்கும். அதை வைத்து இந்த உடல் விட்டு ஆன்மா வெளியே பிரித்து எடுத்து இன்னும் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சு புரிஞ்சு முக்தி பெருன்னு போவதற்கு உதவி செய்வது தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ இதுதான் ஜபத்திற்கும் தியானத்திற்கும் உண்டான வித்தியாசம். எனிவே நான் இவரை தவற சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நான் இவரை தவறு சொல்லணுங்கிறதுக்காக நான் இந்த இதை பண்ணலை, வீடியோஸ் அப்படிங்கிறது எடுக்கலை. நம்ம மக்கள் கேட்டாங்க, கேட்குறதுக்கும் இது யாருன்னு பார்க்க போக இந்த 1-2 ஷார்ட்ஸ் பார்த்தேன். ஸோ இப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் இந்த இடத்துல இருக்க தான் செய்கிறாங்க. அவருடைய சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் போட்டு அவருக்கு என்ன சர்வீஸ் கொடுக்குறாரோ அதை வந்து பிரபலப்படுத்திக்கிட்டு தான் இருக்கார். ஸோ விருப்பப்பட்டவர்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஸோ பாதுகாப்பாக இருங்க. இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. நாளான்னைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.